மேட்டூர் அணையில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி வழக்கம் போல் திறக்கப்படும் தண்ணீர் திறக்கப்படாதது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. கோணம் 1. காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. கர்நாடக அரசு சரிவர தண்ணீர் திறக்காததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதியன்று நடப்பு குறுவை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை என்பதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்திருக்கின்றனர். கோணம் 2. மேட்டூர் அணை நீர்மட்டம் 12ஆம் தேதி காலை நிலவரப்படி 43.71 அடியாக உள்ளது. அணையின் நீரிருப்பு 14.08 TMC-யாக இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா குறுவை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க இது போதுமானது அல்ல. மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியாகவும் அணைக்கு வினாடிக்கு குறைந்தது 15,000 கன அடிக்கும் கூடுதலாக நீர்வரத்தும் இருந்தால் மட்டுமே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முடியும் என்ற சூழலில் உள்ளது. கோணம் 3. கர்நாடக காவிரி படுகையில் உள்ள அணைகளில் 37.03 TMC மட்டும் தண்ணீர் உள்ளது. கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹாரங்கி, ஹேமாவதி ஆகிய 4 அணைகளுக்கும் சேர்த்தே வினாடிக்கு 5,468 கன அடி வீதம்தான் தண்ணீர் வருகிறது. ஆகவே கர்நாடக காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலையாகும். கோணம் 4. காவிரி நீர் திறக்கும் வாய்ப்பில்லை என்றாலும் வறட்சி காலத்தில் இருக்கும் நீரை பகிர்ந்து கொள்ளும் ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டும். இதற்கு தமிழக அரசு குரல் கொடுக்க வேண்டும். இல்லையேல் காவிரியில் உரிய நீரை பெற தவறிய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும். கோணம் 5. குறுவை பாசனத்திற்கு காவிரி நீரை மட்டுமே நம்பியிருக்காமல் அதிக மழை பெய்யும் போது உரிய நீர் மேலாண்மையை கடைபிடித்து தடுப்பணை மூலம் நீர் சேமிப்பு, உபரி நீரை திருப்பிவிட்டு குளம், குட்டைகளை உருவாக்கி நிரப்புதல் போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தினால் கர்நாடகத்தையே நம்பியிருக்க வேண்டிய நிலைமை இருக்காது.